ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய குட்டியாக பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு குட்டி கார்டன் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய என்னோடய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ரோஸ் பிளான்ஸு, அதே மாதிரி என்னோடய வீட்டு முன்னாடி காவாயில் வச்சு கொடுக்குற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது என்னோடய குட்டி கார்டன். இதோட ஃபஸ்ட்டு நான் காட்டக்கூடிய பிளான்ட்டோட பேர் மில்லியன் பெல்ஸ். இது பெல் மாதிரி இருக்கிறனால இதோட பேர். இன்னொரு பேர் கூட இருக்குது, மினி பெட்டூனியான்னு சொல்லிட்டு 3 கலர் மோஜா வரக்கூடிய சூப்பரான ஒரு பிளான்ட்னு சொல்ல. செகண்ட் இதோட பேர் எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் கார்டன் ரெடி பண்ணிட்டு வர்றேன். இது ஒரு சீசனல் பிளான்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் இதே செய்யும் பிளான்ட்லேயே இருக்குது. ஆனால் எனக்கு தெரியாது சீசனல் ஆனாலும் நெக்ஸ்ட் எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சீசன் முடிஞ்ச அப்புறம் இந்த பிளான்ட்டை என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த சீசனல் வந்தாலே நான் பிளான்ட் வாங்க மாட்டேன். ஸோ இந்த பிளான்ட்னா ஒரு சூப்பரான ஒரு கொல்கட்டா வெரைட்டிஸ் வந்து புதுசாக நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது பெரிய பெரிய பூவாக இருக்குது, நல்லா ஃப்ராக்னண்ட்டாக இருக்கும். நான் நிறைய ஃப்ளவர் வந்த அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இது பர்ஃப்யூம் ப்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய கொடி ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக மினியாக தான் பூக்கும் இதோட ஃப்ளவர்ஸ் எல்லாம். முன்னாடி எங்கிட்ட இருந்த பிளான்ட்டு தான் நான் சொல்லியிருப்பேன். நான் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க்ரீப்பர் ரோஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதில் ஒன்று தான் நிறைய பெருசாக போயிட்டு இருந்துச்சு இதோட லெந்தி. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா ரொம்ப லெந்தாக போனால ஃப்ளவர் ரொம்ப கஷ்டமாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அதை ப்ரூன் பண்ணி அப்புறம் புதிய ஒரு மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பெட்டூனியா பிளான்ட்டு. இது என்ன ஒரு அதிசயம்னா, பெட்டூனியா பிளான்ட்டு ஒரு சீசனல் பிளான்ட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதில் சீடு எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சீடு ப்ளஸ்ஸு இதோட முத்தாமல் புதுசாக வரக்கூடிய தளிர் பிரான்ச்சஸை கட் பண்ணி நம்மளுக்கு புதுசாக செடி ரெடி பண்ணி புதிய பெட்டூனியா பிளான்ட்ஸ் ரெடி பண்ணலான்னு நான் இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேருக்கு இது ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நான் நிறைய தடவை ஃபெயிலான ஒரு பிளான்ட் வாங்கி ஆனால் இந்த தடவை சக்ஸஸ் ஆகிருக்கு. அதான் அந்த க்ரீப்பர் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், ஹேங்கிங் போட்டில் போட்டிருக்கிறேன். அப்புறம் இது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், அதில் இருந்து விதைகள் எடுத்து அதே மாதிரி அதோட பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குது. சில பிளான் நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ண பிளான்ட் இருக்குது. இது விங்கா பிளான்ட். ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விங்கா பிளான்ட்னு சொல்ல. அப்புறம் இது சூரியகாந்தியோட இன்னொரு வெரைட்டி மாதிரி தான் சொல்ல முடியும். ஆனால் ஈவினிங் ஆகும்போது இதோட ஃப்ளவர் அப்படியே சுருங்கிடும். காலையில் சூரியன் வந்த உடனே இது அப்படியே பூக்கள் சூப்பராக ஃப்ளவரிங் ஆகிடும். இதான் மக்களை என்னோட குட்டியாக நான் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அதிலே ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னா இந்த பிளான்ட்டு நான் எல்லா செடியும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது இந்த ஒரு பிளான்ட்டு நிறைய 4-5 கவரில் இந்த பிளான்ட் இருந்துச்சு. அண்ணா கிட்ட இது பிளான்ட்டு தாமான்னு சொன்னாங்க. எனக்கு டவுட்டாக இருந்துச்சு பிளான்ட்டாக புல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு. அப்புறம் பிளான்ட்டுன்னு தான் சொன்னாங்க. எடுத்துகிட்டு வந்து நான் அதை அந்த கவர்லேயே வச்சுருக்கிறேன். நல்ல ஒரு போட்டு கிடச்சப்படுறதுக்கு அதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு. இதான் மக்களை என்னோட குட்டியாக நான் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய குட்டி குட்டி கார்டன். நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட் வாங்கி வைக்கணுன்னு பிளான் பண்ணிகிட்டு முன்னாடி எங்கிட்ட ரோசஸ்ஸு மல்லிச்செடி, விதமான மல்லிச்செடி, விதமான ரோசஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பூக்கள் செடி ரெடி பண்ணிட்டு